அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களின் கூடுதல் பட்டியலுக்காக பரிந்துரைக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் பெயர்களை பரிந்துரை செய்து உடனடியாக அறிவிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய தரப்பினருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக வெற்றி பெற்ற 60% உறுப்பினர்களின் விவரங்கள் எமது அதிகாரிகளிடம் உள்ளன. எஞ்சியுள்ள 40% உறுப்பினர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை உடனடியாக வழங்குமாறு அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கும் எழுத்தும் பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கவும். உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. இந்த சபைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாகின்றது. இதற்கு முன்னர் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வர்த்தமானியில் வெளியிட வேண்டிய பொறுப்பு ஆணைக்குழுவுக்கு உள்ளது. இதற்காக உறுப்பினர்களின் பெயர்கள் கிடைக்க வேண்டியது முக்கியமாகும். வர்த்தமானி அறிவித்தல் வெளியான பின்னர் தான் சபைகளை அமைப்பது தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க மாகாண ஆணையாளருக்கு இயலுமாக இருக்கும். 50%க்கும் குறைவான வாக்குகளை பெற்ற சபைகளில் தலைவர் மற்றும் உபத்தலைவர்களை நியமிப்பது தொடர்பாகவும் இதன் பின்னரே நடவடிக்கை எடுக்க முடியும். குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியான ஒரு வாரத்திற்குள் உள்ளூராட்சி ஆணையாளர் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை அனைத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மே மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னர் தங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டும் என பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 76,000 வேட்பாளர்கள் தங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னமும் ஒரு வார காலம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இதற்கான 21 நாள் கால அவகாசம் எதிர்வரும் மே 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே அரசியல் கட்சிகளும் போட்டியிட்ட வேட்பாளர்களும் 2வது பட்டியலில் இருந்த வேட்பாளர்களும் தங்களின் வருமான மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் எந்த வகையிலும் செலவு செய்யவில்லை என்றால் அதற்கான உத்தியோகபூர்வ அறிக்கையை பிரமாண பத்திரத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தங்களின் வருமான மற்றும் செலவு அறிக்கையை இணையத்தினூடாக வழங்கவும் தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. cfelections.gov.lk என்ற இணைய பக்கத்தில் இதனை வழங்க முடியும். நீங்கள் இதனை செய்ய தவறும் பட்சத்தில் உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன.